கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி ப்ரம்மா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேசவன் வாங்கின கடனுக்கு சிவராமன் அவங்க இடத்தையும் பணத்தையும் கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த இடத்த திருப்பிக்கங்க, இல்லைன்னா அது எனக்கு சொந்தமாயிடணும் அந்த ஃபைனான்சியர் வந்து சொல்லி மிரட்டி அந்த இடத்த எழுதி வாங்கிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுக்கு சரியான கோவம் வருது. என்னப்பா, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் கடன் கட்டி விட்டுட்டீங்க. நான் அப்போவே கேட்டனால எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுத்தேன். பங்காவது எனக்கு மிச்சமாயிருக்கும். இப்போ எல்லாம் போச்சு. ஒருத்தன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே, இப்போ நான் என்ன செய்யட்டும்னு புலம்புறாரு. நான் உழைச்சி சம்பாரிச்ச சொத்து, பாவம் அவன் கடல்ல இருந்தா கஷ்டப்பட்டான், அதனால நான் கொடுத்தேங்கிறாங்க. அப்போ நானும் கடன் பண்ணி வந்தா நீங்கள் எனக்காக கட்டுவீங்களான்னு கேட்குறாங்க. வேறு வழி, நீயும் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக நான் கடன் கட்டுவேங்கிறாங்க சிவராமன். கட்டுவீங்க கட்டுவீங்க, இனி கொடுக்கறக்கு எடுக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. ரகு பேசுறது கவிதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் இப்படி மனசை நோக்கடிக்கிறீங்களே, அவங்க சம்பாரிச்ச சொத்து, அதுவும் சூழ்நிலை காரணத்தினால எடுத்து கொடுக்குறாங்க, இதை போய் இப்படியெல்லாம் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்களாங்கிறாங்க. ஏய் வாய முடி முதல்ல, நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, நம்ம பொழைக்கிற வழி என்னமோ அதை பாரு, அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காத. குடும்பத்துக்கு நான் யார்ட்ட ஓடா தேஞ்சது தான் மிச்சம். எப்பவுமே இங்க பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. இவங்கனால என்ன செய்ய முடிஞ்சது இந்த குடும்பத்துக்காக? ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சதா? நினைச்சு பாரு, இத்தனை வருஷமா உழைக்கவும் சாப்பிடவும் தான் இருந்திருக்கும். பசங்களுக்குன்னு இவங்க ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு சரியான கோவம் வருது. இவன் கன்னத்திலேயே அரைஞ்ச என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது பாட்டிக்கு. ரகு கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. எதுக்கு பாட்டி? இவங்க செய்யறதெல்லாம் நியாயம், நான் கேட்கறதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ அடிக்கிறக்கா? நீ ஏன் சொல்லு, 2 பேர் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் இவங்க கடன் கட்டுறக்கு அள்ளி கொடுத்துட்டாங்களே, இப்போ நான் எங்கே போகட்டும்? தெருவழியா போகட்டும்? எனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, கிட்ட கொடுத்துருந்தா நானும் ஒரு வீட்டை கட்டியிருப்பேன்ல, அதில் கூட எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாமல்லங்கிறாங்க. ஆமாம்மா, நீ செய்வீங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா. கொஞ்சம் பேசாமல் அமைதியாயிரு. என் மகன் சம்பாரிச்ச காசு தானே கொடுத்தான், உன்கிட்ட இருந்து ஒன்று வாங்கி கொடுக்கலையே, நீ பேசாமல் அமைதியா இருடா அப்படின்னு பாட்டி திட்டவும் முருகன் போய் சிவராமனுக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ கேசவன் பார்த்துட்டு, இதை பாருங்க, இவன் வந்ததுலேருந்து தான் நமக்கு நேரமே சரியில்லை, முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க, இல்லைன்னா நான் வீட்டுக்கு வெளியே போயிடுவேங்கிறாங்க. என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறேன்னு சிவராமனும் லட்சுமி அம்மாவும் கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் குத்தம், அந்த பக்கம் திரும்பினாலும் குத்தம், எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகணுங்கிறதுக்காகவே இப்படி சாக்கு போக்கு சொல்லி குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கேசவன் கிட்ட ஆள் மாட்டி ஆள், எதனால இவ்வளவு கடன் வாங்கின அப்படின்னு கேட்கவும், வாங்கின பணத்துக்கு வட்டி மேலே வட்டி கட்டினேன், திரும்பவும் ஒருத்தன் பணத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் அள்ளிக்கிட்டு போயிட்டான். இப்போ பொருள் வாங்கின இடத்துல நான் கடன் வாங்கி கடன் கட்டினேன், அதனால கடன் வட்டிக்கு மேலே வட்டி சேர்ந்து போச்சுன்னு சொல்லிடுறாங்க கேசவன். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த தீபா சொல்கிறாங்க. என்ன கேசவா, நான் உங்ககிட்ட எப்போ இருந்து கேட்டுட்டு இருந்தேன், ஏதாவது பிஸ்னஸில் பிரச்சனையான்னு கேட்டேன். நீ என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவேன்னு தானே நான் நம்பி உனக்கு லோன் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீ இப்படி என்னை ஏமாத்திட்டியே. என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் சமத்திட்டியே. உண்மையிலேயுமே உங்கள் அப்பா அம்மா உனக்கு சாமி மாதிரி. ஆனால் எங்கள் அப்பா கூட இந்த கஷ்டத்துலையும் கூட எனக்கு உதவாமல் விட்டுட்டாரு. இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ அப்போவே நடந்தது எல்லாம் சொல்லியிருந்தா ஓரளவுக்கு நம்ம கடனை கட்டுப்படுத்தி இருக்கலாம்ல. இவ்வளவு கடன் வாங்கி இந்த குடும்பத்தை நீ என்ன கஷ்டப்பட்டு காப்பாற்றுவா வந்த? அதுவும் இல்லையே, 10 பைசா இது நாள் வரைக்கும் நீ வீட்டுக்குன்னு கொடுத்ததே இல்லை. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய தொகையை உங்க அப்பா அம்மா கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நீ காலத்துக்கு நன்றி உறவனா இருக்கணும். ஆனால் என்கிட்ட நீ போய் சொல்லி மறைச்சிட்ட, அதனால உங்க கூட இருக்க எனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க தீபா. அப்போ சிவராமன் லட்சுமி 2 பேரும் போய் தீபாவை தடுக்கிறாங்க. இதை பாருமா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, இதை நீ பெருசு பண்ண வேண்டாம், இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கேசவன் யாருக்கிட்டையும் பதில் சொல்லி நிற்க வேண்டியதில்லை. அவனுக்கு தான் கடனை கட்டியாச்சுல்ல, இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த கடனை எப்படியாவது நம்ம கட்டிடலாம். என்கிட்ட உழைப்பு சாமர்த்தியம் சக்தியே இருக்கு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சிவராமன். ஐயோ மாமா, நீங்க சொல்ல சொல்ல நான் கூசி போய் நிற்கிறேன் மாமா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. வேற ஒருத்தராக இருந்தா எப்பவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையா எங்களை ஆதரிக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி நன்றி விசுவாசமா தீபா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் அழுகிற, நீயும் எங்க வீட்டு பொண்ணு தான், பொண்ணுக்கு கஷ்டம்னா நாங்க பார்க்க மாட்டோமா? கேசவனோட மனசை நோகடிக்க வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாங்கிறாங்க. இங்கே பார்த்தா துளசி பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மாவும் மகளும் ட்ராமா பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. துளசியும் இது தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் ஈஸ்வரமூர்த்தியோட பேரையும் பதிவாகிடுது. அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து துளசியும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேங்கிற ஏக்கத்தில் இருக்கிற வித்யாவும் இந்த பக்கமாக கொழுந்தனாரை பழி வாங்கணுங்கிறதுக்காக எண்ணத்தில் இருக்கிற மீனாட்சியும் சேர்ந்து செஞ்ச ட்ராமான்னு தெரியாமல் வழிய வந்த பொண்ணுக்கு உதவ போயிருக்காங்க துளசி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பூகம்பமே வெடிக்குது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ மீனாட்சி எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருந்தாங்க. அத்தை அங்கே பாருங்க, நம்ம
வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குங்கிறாங்க. என்னடா இது இப்போ தானே போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு இதெல்லாம் முடிஞ்சது, இப்போ எதுக்காக வந்திருக்காங்க? அதுவும் எலெக்ஷன் வர டைமில் போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வரப்போகிறதா நல்லாவா இருக்குங்கிறாங்க பாட்டி. ஈஸ்வரமூர்த்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க. என்னது என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்னு கேட்குறாங்க ஈஸ்வரமூர்த்தி. உங்கள் மருமகளை நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறதா புகார் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. மருமகளா? நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையே. ஏன் மீனாட்சி, உன்னை நாங்கள் எப்போவாவது நகை கொண்டு வா பணம் கொண்டு வான்னு நாங்கள் உன்னை பிரச்சனை பண்ணணுமான்னு கேட்குறாங்க அபிராமி அம்மா. ஐயோ அத்தை, நானெல்லாம் அப்படி சொல்லவே இல்லையே, நான் போலீஸ்லாம் புகார் கொடுக்கலன்னு நடிக்கிறாங்க மீனாட்சி. இந்த பக்கம் துளசியை பார்க்குறாங்க. என்னம்மா துளசி, உங்கள் அப்பா கொண்டு வந்த சீர்வரிசையை நாங்கள் வாங்கலின்னு இப்படி போய் பொய்யும் பித்தலாட்டம் பண்ணி எங்கள் பேரில் கேஸை கொடுத்துட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் போகவே இல்லையேன்னு சொல்கிறாங்க. துளசிக்கு ஒன்றுமே புரியல. இல்லைம்மா, ஈஸ்வரமூர்த்திங்கிற பேரில் துளசி நீங்கள் தானே ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அதனால தான் நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐயோ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக நான் உங்கள் பேரில் எல்லாம் புகார் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. வெற்றிக்கு ஒன்றுமே புரியல. அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க. வெற்றி, என்ன துளசி இது, நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்பா பேரில் தான் புகார் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சத்தியமாக வெற்றி, இதற்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு பொண்ணு வந்து வீட்டில் கொடுமைன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா, அவள் குடும்பத்தில் பிரச்சனைங்கிறதுனால ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேனே தவிர நம்ம குடும்பத்தை பற்றியோ இல்லை மாமாவை பற்றியோ நான் எந்த புகாரும் கொடுக்கலைங்கிறாங்க. சார், இந்த அம்மா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமாக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் சார் அப்படி சொல்லவும் ஈஸ்வரமூர்த்தி, நான் மேலிடத்துல பேசிக்கிறேங்கிறாங்க. சார், இதெல்லாம் மேலிடத்துல பேசுகிற விஷயமே இல்லை. நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, வாங்க சார், எங்கள் கடமையை செய்ய விடுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஈஸ்வரமூர்த்தியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிராமி அம்மா பாட்டி எல்லாரும் துளசியை திட்டி தீர்த்து கொட்டுறாங்க. பாவி, உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் என்னடி அப்படி துரோகம் பண்ணணும், ஏண்டி எங்கள் குடும்பத்தை இப்படி வாட்டி வளவெடுக்கிறீங்க வதைக்கிறீங்க? பாவம், என் புருஷன் யாருக்கிட்டையும் 10 ரூபா காசு கூட கை நீட்டி வாங்கினதில்லை, அப்படிப்பட்ட மனுஷனையே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிற்க வச்சிட்டியடி. உங்ககிட்ட நாங்கள் எப்படியும் வரதட்சணை கேட்டோம், நீ வந்த முறையே சரியில்லை, நீ இங்கே இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல, உன்னை மருமகன்னு சொல்லிக்கிறக்கே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, அப்படி இருக்க உங்ககிட்ட போய் நாங்கள் எதுக்கடி வரதட்சணை கேட்க போகிறோம்? இப்படி வரதட்சணை கேஸில் மாட்டி விட்டுட்டியே, எலெக்ஷன் வேற வரப்போகுது, இவரோட பேர் என்னமா கிடப்போகுது தெரியுமா? மேலே எங்கள் குடும்பமே எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கும்படி பண்ணிட்டியடி அப்படின்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த துளசி, ஐயோ நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, தப்பே செய்யாமல் இப்படி போய் வசமாக மாட்டிட்டோமே, ஆனால் நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அந்த பொண்ணுக்காகத்தான் நான் இப்படி போய் சப்போர்ட் பண்ணனே தவிர மாமாவையோ அத்தையோ இதை பற்றி எதையுமே நினைக்கலையே, அப்படி இருந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. துளசிக்கிட்ட என்ன நடந்தது விளக்கமாக சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ தான் துளசி அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன், ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து பேசி அழுதுகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண போனேன்னு சொல்கிறாங்க துளசி. சரி வாங்க, அந்த இடத்துல போய் அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் பார்க்கலான்னு வெற்றியும் துளசியும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் விசாரித்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அந்த அம்மாவை எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல எப்படியோ தட்டு தடுமாறி போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த துளசிக்கு அவ்வளோ கோபம் ஆத்திரம் வருது. பார்த்தீங்களா வெற்றி, அதுவும் அந்த பொண்ணு தான் வந்து அழுதுட்டு இருந்தா, அது அவங்க அம்மா. இவங்க 2 பேரும் தான் பஸ் ஸ்டாப்பில் சொல்லி பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இவங்களுக்காக நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவோன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசினேங்கிறாங்க துளசி. அவங்க 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த பார்த்து துளசிக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. போனதும் அவங்க 2 பேரும் இவங்களை பார்த்ததும் ஷாக்காகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆமாம், ஏண்டி நான் உங்களுக்கு என்னடி துரோகம் பண்ணினேன், எதுக்கடி எங்கன்னா இப்படி பழி வாங்கினீங்க? ஈஸ்வரமூர்த்திங்கிற பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அப்போ கூட நான் கேட்டேன், நல்ல எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியான்னு கேட்கும்போது இல்லைங்க இது எங்கள் மாமனார்னு நீ சொன்னீங்கல்ல, சாட்சிக்காக நான் வந்ததுக்கு இப்போ என் குடும்பத்திலேயே நீ கையை வச்சுட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், இதோட நான் விட்டு வைக்க போகிறதில்ல, வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கேன், சிசிடிவி கேமரா மூலமாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டதும் பேசுனதும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், நான் மேலிடத்துல கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா, காலத்துக்கு நீங்கள் 2 பேரும் வெளியே வர முடியாது அப்படின்னு துளசி மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பயந்துக்கிறாங்க. அச்சோ அக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான், அந்த அக்கா தான் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, அதனால நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டோங்க்கா, எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா, எங்களை மாட்டி விட்டுறாதீங்கக்கான்னு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. துளசி கேட்குறாங்க, சரி அந்த அக்கான்னு சொன்னீங்க அது யாருன்னு கேட்குறாங்க. யானை ஒருத்தர், அவங்க கூட ஒருத்தர் மீனாட்சின்னு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து தான் பணத்தை காட்டி இந்த மாதிரி போய் நடிங்க, உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் பணம் தரேன்னு சொன்னாங்கக்கா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்களும் வந்து நடிச்சிட்டோம், எங்களுக்கு பண தேவை இருந்துச்சு, சரி சும்மா தானே அப்படின்னு நாங்கள் வந்தோம்க்கா, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியாதுங்கக்கா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எங்கே வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் சாட்சி சொல்ல வரோங்கிறாங்க. கூப்பிடும்போது வந்தால் போதுன்னு சொல்லிட்டு துளசி வெற்றி 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் மீனாட்சி அப்படின்னு பெரிய சத்தம் கொடுத்து கூப்பிடுறாங்க. துளசி மீனாட்சிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது துளசி இவ்வளோ தைரியமாக நம்மளை கூப்பிடுறா, உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம், இவளை மாட்டி விட்டது பத்தலையா, தைரியமாக வந்து நம்மளை கூப்பிட்றாளே, என்னதான் பேசுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனாட்சி வராங்க. மீனாட்சியை பார்த்ததும் துளசி அப்படியே சுட்டு அரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மீனாட்சி ஒரு நிமிஷம் அதிர்ந்து தான் போகிறாங்க. இருந்தாலும் என்னாச்சு இவளுக்கு, ஒருவேளை நம்ம செஞ்ச விஷயம் ஏதாவது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா, அதனால தான் இவ்வளோ தைரியமாக வந்து நம்ம எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்றாளா, எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சால் நம்ம குட்டி வெளுத்து போயிருமே, தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு, என்ன என்ன துளசி என்ன சொன்னதுல எதுக்கு இப்படி சத்தம் போடுற, என்ன மாமாவை போலீஸ் ஸ்டேஷனில்
புடிச்சு கொடுத்துட்டோங்கிற தைரியத்துல நீயான அதிகாரம் பண்றியான்னு கேக்குறாங்க மீனாட்சி. மாமாவை புடிச்சு கொடுக்க காரணமா இருந்ததே நீதானன்னு சொல்றாங்க துளசி. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க அபிராமி அம்மா. ஏய் என்னடி சொல்ற? மீனாட்சி ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை, அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு மீனாட்சிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அபிராமியும் அந்த பாட்டியும். ஓஹோ அப்படியா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு என்னை மாட்டி விட்டுட்டு இப்போ இவங்க நல்லவங்களா நடிக்கிறாங்க, அதை நீங்க நம்புறீங்களா? இப்போ உண்மை என்னன்னு தெரியும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அந்த அம்மாவையும் இங்க வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. துளசி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஐயோ துளசி என்னை மன்னிச்சிடு, நான் திவ்யா பேச்சை கேட்டு செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு துளசின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மா பார்த்துட்டு அடிச்சி மீனாட்சி என்னது நீயா இப்படி பண்ண, செய்யறதையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி துளசி வேரில் பழைய தூக்கி போட்டுட்டியே, சே இப்பவும் அவன் முன்னாடி நாங்கள் தலைகுனிய வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சியும் போய் அங்கே சமாதானம் பேசி அந்த பொண்ணு அந்த அம்மா எல்லாரும் போயிருக்காங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் துளசி இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உண்மையை நிரூபிக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் வெளியே விடுறாங்க. அப்போ வெற்றி வந்து துளசியை பாராட்டுறாங்க. மேடம் நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் அவங்கள தட்டி எழுப்பி எப்படி உண்மையை நிரூபிக்கிறீங்க, ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க வெற்றி. மேடம் போகலாம், உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு பச்சல, திரும்பவும் அந்த வீட்டில் நீங்கள் ராணி தான் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க வெற்றி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை பார்க்குறாங்க. இவனை அரசியல்வாதியாக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், இவன் என்னடானா நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா வந்து நின்றுட்டு இருக்கானே, நமக்காக ஒரு வார்த்தை கூட இவன் பேசலையே அப்படின்னு ஈஸ்வரமூர்த்திக்கு ஒரு கவலை. வெற்றி அவங்க அப்பாவை பார்த்து என்னப்பா எங்களோட வரீங்களா இல்லை நீங்களா போய்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உன்னை அரசியல்வாதியாக்கி பெரிய ஆளா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா என்னையவே ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு கோபமா போறாங்க ஈஸ்வரமூர்த்தி. அட போங்கப்பா, இதெல்லாம் அரசியல்ல ஜகச்சம், இது கூடவா தெரியாம இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க வெற்றி. மகேஷ் வீட்டில் அஞ்சலி மகேஷ் மேலே சந்தேகப்படுறாங்க. நம்ம எது பண்ணனாலும் எப்படி மகேஷ் கரெக்டாக கண்டுபிடிச்சா அந்த நேரத்துக்கு வந்து நிற்கிறாரு, ஒருவேளை இங்கே சிசிடிவி கேமரா மாட்டிருப்பாரோன்னு சந்தேகப்படுறாங்க அஞ்சலி மகேஷ் கிட்ட கேட்குற கேள்வியை வச்சே புரிஞ்சுக்கிட்டாங்க. அஞ்சலிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, அதனால நான் பொறுத்திருக்கிற அந்த சிசிடிவி கேமரா அஞ்சலிக்கு தெரியவே கூடாது, தெரியாம எப்படியும் எல்லாமே எடுத்து மறைச்சிடணும்னு நினைச்சு எல்லாமே எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு இருக்காங்க. மகேஷ் தூங்கிட்டு இருந்த அஞ்சலி திடீர்னு கண்மொழிச்சு பாக்குறாங்க. மகேஷை காணாம இருக்க அவங்க பயந்துடுறாங்க. என்னாச்சு, இவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு மாடியிலேருந்து கீழே வராங்க. மகேஷை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அடுத்த நாள் ஆபீஸ் போனதும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துல போய் கதவை தட்டுறாங்க அஞ்சலி. அதுக்கேற்ற மாதிரியே ரூமுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அதை கேட்டு பயப்படுறாங்க.